கச்சத்தீவை கொடுத்தப்ப ஒப்ப ஆட்சியில் இருந்தப்ப உச்ச நீதிமன்றம் ஒரு அமைப்பு என்ற அமைப்பு இந்தியாவில் இருந்துச்சா இல்லையா? ஒப்ப ஏன் உச்ச நீதிமன்றம் போகல? தீர்மானத்தை நிறைவேற்றிட்டு ஏன் உச்ச நீதிமன்றம் போய் சட்டப்பூர்வ நடவடிக்கை மேற்கொள்ள? இதுக்கு பதில் சொல்வாரா ஸ்டாலின்? இதுக்கு பதில் சொல்வாரா ரகுபதி? இன்னைக்கு வக்போர்டுக்கு போறீங்களா? போய் வழக்கு போட போறீங்களே, அன்னைக்கே போகல? அன்னைக்கே வழக்கு தொடக்கல? அன்னைக்கே போராட்டம் இல்ல? அன்னைக்கே காங்கிரஸ் அந்த காங்கிரஸோட கூட்டணி உட்காந்து வெக்கமா இல்ல? தமிழக மீனவர்கள் துரோகம் செய்த காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி வச்சுக்கிட்டு அது ஆட்சியில 10 வருஷம் இருந்திய. அப்ப என்ன செஞ்சிட்டு இருந்த நீனு? அப்ப என்ன செஞ்சிட்டு இருந்த? அப்ப கச்சத்தீவை மீட்கிறதுக்கு என்ன குரல் கொடுத்த? கச்சத்தீவை மீட்டு கொடுத்தால்தான் கூட்டணின்னு சொன்னியா? கச்சத்தீவை மீட்டு கொடுத்தால்தான் நான் மந்திரி சபையில் இடம்பெறுவேன்னு சொன்னியா? விபி சிங் அமைச்சரவை காலத்திலிருந்து தொடர்ந்து மத்திய அரசாங்கத்தில் பதவி வச்சு 2014 வரைக்கும் எல்லா கட்சியோட குதிரை சவாரி செஞ்சு மத்திய அமைச்சரவையில் இருந்து கோடி 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 கோடியா கொள்ளை அடிச்சு இல்ல? விபி சிங் காலத்தில் கேட்டியா கச்சத்தீவை பத்தி? குஜராத் காலத்தில் கேட்டியா கச்சத்தீவை பத்தி? தேவகவுடா காலத்தில் கேட்டியா கச்சத்தீவை பத்தி? இல்ல 10 வருஷம் பொம்மை பிரதமர் இருந்தாரு அந்த காலகட்டத்தில் கேட்டியா கச்சத்தீவை பத்தி? நான் கருணாநிதியின் ஆலோசனை தான் ஆட்சி கட்டிலை நடத்துகிறேன் அப்படின்னு வீட்டு வாசல் சொல்லிட்டு போனார மன்மோகன் சிங். அப்ப கச்சத்தீவை பத்தி அவர்கிட்ட பேசுனீங்களா? போராடுனீங்களா? டிஷர்ட் போட்டீங்களா? பேனர் பிடிச்சிங்களா? பாராளுமன்றத்தில் ஒத்த கேள்வி கேட்டீங்களா? கோடிக்கணக்கான மக்கள் கொத்து கொண்டுகளை போட்டு கொல்லப்பட்ட பொழுது நீ இன்னாருக்கு இன்ன மந்திரி சபை வேணும்னு சொல்லி சோனியா காந்தி வீட்டு வாசல் உங்க அப்பா போர் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி 1.5 மணி நேரம் உண்ணாவிரதம் இருந்துட்டு போனவர் 2 ஏர் ஃபேன் 2 பொண்டாட்டியோட காலை சாப்பாடு முடிச்சிருந்து மத்தியான சாப்பாடு போற வரைக்கும் உண்ணாவிரதம் இருந்து வீரப்போர் முடிஞ்சு போச்சுன்னு போய் சொல்லிட்டு போனார் உங்க அப்பா. அப்படி பார்த்துக்கிட்டியா நீ? அன்னைக்கே கோர்ட்டுக்கு போல, நீ ஹைகோர்ட்டுக்கு கூட போயிருக்கலாம்ல? ஒரு சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போட்டுக்கலாம்ல? கச்சத்தீவை கொடுக்கக்கூடாது, தடுத்து நிப்பாட்டணும், அந்த முடிவுக்கு கை விடணும்னு சொல்லி. கழிவுநீர் தொட்டியை சுத்தம் செய்யக்கூடிய கழிவுநீர் அந்த தொழிலை செய்யக்கூடிய தொழிலாளர்களின் மேம்பாட்டை அவர்களை முதலாளியாக்கக்கூடிய திட்டத்தில் கொள்ளையடித்திருக்கக்கூடிய செல்வ பெருந்தகை அயோக்கிய திருட குற்றவாளி குற்றப்பட்டியலில் இருக்கிறவன் ஒரு ஆடிட்டரை கொலை பண்ணி அந்த சொத்துக்களை ஆட்டையை போட்டவன் செல்வ பெருந்தகை என்கின்ற அயோக்கியன் மூப்பனார் அவர்களும் வாழப்பாடி ராமமூர்த்தி போன்ற தலைவர்கள் இருந்த பதவியில காங்கிரஸ் கட்சி தலைவராக அமர்ந்து கொண்டு சத்தியத்திற்கு அப்பாற்பட்டு செயல்படக்கூடியவன் சத்தியமூர்த்தி பவன்ல உட்காந்து சொல்றான் கச்சத்தீவை கொடுத்தது சரிதான். இன்னைக்கு நம்ம மீனவர்கள் பாதிக்கப்படுற திரும்பி கேட்கிறோம். ஏன்னா மானங்கட்ட பையில உன் கட்சி தானடா ஆண்டுச்சு 10 வருஷம். அப்ப என்னடா பண்ணிட்டு இருந்தீங்க? காங்கிரஸ் தலைமை சோனியா காந்தியோ ராகுல் காந்தியோ பிரியங்கா காந்தியோ கச்சத்தீவை மீட்டு கொடுக்கணும் அப்படின்னு பார்லிமெண்ட்ல பேச சொல்லி பாடுறா. கிழிச்சு தொங்க விட்டுருவாங்க. ஏதோ 2 லட்சம் ஏக்கரை கொடுத்துட்டு இந்த சின்ன மழை பெய்யாத வறண்ட பூமியவா இலங்கைக்கு கொடுத்தோம். அந்த வறண்ட பூமியை கொடுத்ததுனால தான் வருஷத்துக்கு 400 பேர் அரெஸ்ட் பண்றான். ஆட்சி காலத்துல மன்மோகன் சிங் ஆட்சி காலத்துல 850 மீனவர்கள் சுட்டு கொல்லப்பட்டார்கள்டா. இன்னும் இன்னைக்கு இலங்கை இந்திய மீனவர்கள் தமிழக மீனவர்கள் இலங்கை அரசால் கைது செய்யப்படுவது 2014 அப்புறம் தான் நடக்கிறது போல ஒரு பொய்த்தோட்டத்தை உருவாக்குறாங்க அயோக்கிய பசங்க. இங்க அரசு மட்டும் தான் நடக்குது. ஒரே ஒரு மீனவன் கொல்லப்பட்டான். அதற்கும் இலங்கை அரசாங்கம் சொன்னது இது எங்க நேவி ஃபோர்ஸ் பண்ண துப்பாக்கி சூடு இல்ல, இது சிவிலியன்ஸ் செஞ்ச தகராறு, அதுல ஏதோ துப்பாக்கி சூடு நடந்திருக்கு, நாங்க செய்யலன்னு சொல்லிட்டு இந்தியாவிடம் கடிதம் மூலம் தெரிவித்தது இலங்கை அரசு. அன்னைக்கு ஒரே ஒரு தமிழன் 11 ஆண்டுகள்ல, நீங்க நடந்த 10 ஆண்டுகள்ல 600-800 லட்சம் பேர் கொல்லப்பட்டார்கள் துப்பாக்கி சூட்டுல. இந்த மசோதாவை மு.க. ஸ்டாலின் சட்டசபையில் கொண்டு வரும் பொழுது தமிழக மக்களிடம் பகிரங்கமாக மன்னிப்பை கேட்டு என்னுடைய தந்தையார் இங்கு முதலமைச்சராக அமர்ந்திருந்த பொழுது என் கூட்டணி கட்சியில் இன்று ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் ஆட்சி நடந்த காலத்தில் கச்சத்தீவு இலங்கைக்கு சில அரசியல் காரணங்களுக்காக கொடுக்கப்பட்டது. என் தந்தையார் அது சம்பந்தமாக சட்ட நடவடிக்கையை மேற்கொள்ளாமல் தவிர்த்து விட்டார். இதை இரண்டிற்கும் ஏற்று என்னோட கூட்டணி கட்சியான காங்கிரஸ் என் தந்தை செய்த தவறுக்கு பொது மன்னிப்பை கேட்டுக்கொண்டு கச்சத்தீவை மீட்கணும் என்று நீங்கள் தீர்மானம் நிறைவேற்றினா நீ ஆம்பளை, நீ மனுஷன், நீ நியாயவாதி, நீ நேர்மவாதி. தப்பு செஞ்சது நீனும் காங்கிரஸும் 2 பேரும் கூட்டணியில் இருக்கீங்க. 15 வருஷமா 10 வருஷம் இந்த நாட்டை ஆண்டிங்க. அப்பெல்லாம் கச்சத்தீவை கேட்டு பெறதுக்கு யோக்கியதை இல்லை. இதான் எங்க அண்ணாமலை கேட்கிறாரு, இதுதான் அவர் சொல்றாரு. இதுக்கு பதில் சொல்றது துப்பு இருக்கா? இந்த ரகுபதிக்கு துப்பு இருக்கான்னு கேட்கிறேன். சட்ட அமைச்சர் தானே, சட்டம் தெரியுமா உனக்கு? சட்டம் தெரிஞ்சு நீ பேசினியா? அன்னைக்கு ஏன்டா சட்டப்படி நடவடிக்கை உன் தலைவன்? அதுக்கு பதில் சொல்லு. ஃபர்ஸ்ட் உச்சநீதிமன்றமே வழக்கு போட்டுக்கணும்ல. நாங்கள் தீர்மானமே நிறைவேற்றி விட்டோம். என்னடா தீர்மானம் நிறைவேற்றினீங்க? நீங்கள் தான் இந்த வக்பு தீர்மானம் நிறைவேற்றினீங்க, நீட்டுக்கு தீர்மானம் நிறைவேற்றினீங்க, குப்பைக்கூடல தானே கிடக்கு ஜனாதிபதி மாளிகையில். உச்சநீதிமன்றத்துக்கு போக போறீங்க வக்புக்கு, காரி திருப்பி அனுப்ப தானே போகுது.
வழக்கு நடக்கும், வழக்கு நடக்கும். இன்னைக்கு வந்து அறிவாலயத்தை வக்போர்டு சொத்துன்னு சொல்லிட்டா முக ஸ்டாலின் வக்போர்டு கொடுத்துருவாரா சார்? கொடுக்க மாட்டார்ல. அப்படிதான் நடந்துகிட்டு இருக்குது. அதை சட்ட நடைமுறைக்குள்ள கொண்டு வாங்கன்னு சொல்றாங்க மத்திய அரசாங்கம். சட்டத்துக்கு மீறிய ஒரு அமைப்பு இந்தியாவிற்குள் இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஏன்னா வக்போர்டுக்கு வந்து எல்லா அதிகாரத்தையும் கொடுத்துட்டான் காங்கிரஸ்காரன் ஓட்டு பிச்சை எடுக்கிறதுக்காக. இப்ப நீங்க ஒரு ஹிந்து உங்க சொத்தை வந்து வக்பு சொத்துன்னு நான் கிளைம் பண்ணிட்டாங்கன்னு சொன்னாக்கா நீங்க அதுக்கு வந்து தீர்ப்பாயத்துக்கு போகணும், கோர்ட்டுக்கு போக முடியாது, நீதி பரிபாலனம் தேட முடியாது, பரிகாரம் தேட முடியாது. நீங்க அதனுடைய தீர்ப்பாயத்துக்கு போகணும். தீர்ப்பாயத்தில் யார் இருக்கா? அதே இஸ்லாமியர்கள் தான் உட்காந்துருக்காங்க. யாரு இது ஏன் சொத்துன்னு சொன்னானோ அவன்கிட்டயே போய் நீங்க தீர்வு கண்டுட்டு வரணும், அவன்கிட்டயே போய் நீங்க என்ஓசி வாங்கிட்டு வரணும். இதுவான சட்டம்? இது ஒரு சட்டமா? இந்த சட்டத்தை மாத்துறது தப்பா? ஐயக்கத்தில் இல்லை, ஐயக்கத்தின் உச்சம் இல்லை. இதை மாத்துங்க. வக்போர்டு சொத்து எல்லாத்தையும் ரிஜிஸ்டர் பண்ணுங்க, ஆவணங்களை கொடுங்க. ஆவணம் உள்ள சொத்துக்கள் ரிஜிஸ்டர் பண்ணப்படும். அதான சார் உண்மை. ஆவணம் இல்லாத சொத்து எந்த வக்போர்டு சொத்துங்கிற ஆதாரத்தை கொடுக்கணும். திருச்செந்தூரில் ஆதாரம் இருக்கா? திருப்பரங்குன்றத்துக்கு ஆதாரம் இருக்கா? இதே போல இந்தியா முழுமையாக இருக்குல்ல, 9 லட்சம் ஏக்கர் மேலே இருக்குங்கிறாங்கல்ல, அது 3.5 லட்சமாக ஆயிடும். ஏன்னா அவன்கிட்ட சட்டப்படி ரெக்கார்டே கிடையாது. நைட்டு தூங்கி முழிச்சு ஏஞ்சி ஐயோ தாஜ்மஹால் வக்போர்டு சொத்து, பாராளுமன்ற வக்போர்டு சொத்து, இமயமலையே வக்போர்டு சொத்து சொல்லிட்டு போயிடுவானுங்க. சொன்னா உடனே அவனுக்கு சொல்லணும். அப்படிதான் காங்கிரஸ் சட்டம் ஏற்றி வச்சிருந்தாங்க. அதை மாற்றணும், சட்ட நடவடிக்கைகளுக்குள்ள கொண்டு வரணும். இஸ்லாமிய பெண்களும் அதில் உறுப்பினர்களாக இருக்கணும், அதர் நான் முஸ்லீம்ஸும் அதில் உறுப்பினராக இருக்கணும். ஏன்னா நான் முஸ்லீம்ஸுக்கு பிரச்சனை வர்றப்ப அங்கே அவர்களின் குரலாக ஒழிக்கக்கூடிய 2 பிரதிநிதிகள் அங்கே இருக்கணும். இது டிஸ்பியூட்டை சரி பண்ணதான் அந்த குழு. ஒரு சொத்தை வக்போர்டு சொத்துன்னு சொன்னா இல்லை ஏன் சொத்துன்னு ஒரு கிறிஸ்டியனோ, ஏன் சொத்துன்னு ஒரு ஹிந்துவோ, ஏன் சொத்துன்னு ஒரு புத்திஸ்டோ அங்கே போய் நிற்கிறப்ப அவர்கள் குரலாக அங்கே அவர்களை பரிசீலிப்பதற்காக அதர் கம்யூனிட்டியிலிருந்தும் மதத்திலிருந்தும் அங்கே 2 பேர் ரெப்ரஸன்டேட்டிவ் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதில் என்ன தப்பு? இதில் என்ன தப்பு வந்துச்சு? எழுத்துட்டு போ, கோர்ட்டுக்கு போ, செருப்படி வாங்கிட்டு வா, அவ்வளோதான் நடக்கும். அவ்வளோதான் நடக்கும், வேற ஒன்றும் நடக்காது. வக்பா சதா இன்னைக்கு நிறைவேற்றப்பட்டுடும், செயல்பாட்டுக்கு வந்துடும். தீர்க்கமாக அது அமல்படுத்தப்படும். முக்தாக் தடை சட்டம் போல, 370 போல.